வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்ட் தான் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அது ஒரு சில பொருளுக்கு ஆஃபர் பார்க்குறோம். நிறைய நேற்றுக்கு போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் இருக்குது. நிறைய வியூவர்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அது ஏன்னா சில நேரங்களில் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புது வீடியோ தான் உங்களுக்கு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சோலார் கம்பெனி பண்ணித்தராங்க. ஓகேங்களா? ஸோ வீவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு பேபி ஃபேம் மாதிரி வேணும், அதாவது ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுமாதிரி குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு பேர் ஒரு ஆள் நல்லா ஒரு இது பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துறேன் பாருங்கள். இதுதான் அந்த ப்ராடக்ட். பார்த்தீங்க இல்லையா? ஃபேன் இருக்கா? ஃபேன் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது இப்படி கலட்டிட்டு போயிடலாம். நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துறீங்க இல்லையா? இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் லாக் பண்ணிங்களா, இது லாக் ஆகிடும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட் உங்களுக்கு செகண்ட் காமிச்சிடறேன் பாருங்கள். இந்த சைடில் இருக்கு இல்லையா சுவிட்சு, இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், ஃபேன் ஓடுதுயா. இன்னொரு தடவை நீங்கள் இது பண்ணீங்க அப்போ நமக்கும் நல்ல ஸ்பீடாக ஓடும். இன்னொரு தடவை இது பண்ணிங்கனாக்கா ஆஃப் ஆகிடும். ஸோ ரெண்டு மாடலில் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேன் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு கொசு கடிக்காது. இந்த குழந்தைகளுக்குலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்புறமாக்கு கொசு கடிக்காது. ரெண்டாவது இதுலேயே உங்களுக்கு லைட்டும் வருது. இந்த லைட்டும் வருது உங்களுக்கு. இந்த ஃபேன் இது இப்போ லைட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லைட்டு உங்களுக்கு மொத்தம் 3 லைட்டு கொடுக்குறாங்க. வித்து வயரோடு கொடுக்குறாங்க. அந்த வயரும் ப்ளஸ் அதில் ஒரு சுவிட்சும் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் அந்த லைட்டு. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஃபேன் ஓடுது, லைட், இதுதான் விஷயம். ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக நீங்கள் லைட்டு போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லைட்டு கொடுக்குறாங்க. ஃபேனு இந்த பாருங்க, இந்த ஃபேனுக்கு இங்கே லைட் இருக்குது, சுவிட்ச் இருக்குது. இந்த லைட்டுக்கு இங்கே சுவிட்ச் இருக்குது. ஸோ 3 மீட்டர் வயரோடு கொடுக்குறாங்க. அது 1 2 இல்லை, மொத்தம் 3 லைட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். மொத்தம் 3 லைட்டு. அதாவது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கீங்க, அங்கே கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னமாக்கும் தாராளமாக எடுத்து போகலாம். நீங்கள் ஃபேனோடு தான் எடுத்து போகணும்னு ஆசை இது இல்லை, நீங்கள் தனியாக இப்படி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து போய்க்கலாம். ஸோ இதை நீங்கள் இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இதில் இதை நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க இல்லையா? மொபைல் சார்ஜ் பண்ணக்கூடிய மல்டி ப்ளக்கு அந்த சாக்கெட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைல் சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாருமே மொபைல் இல்லாத ஆட்களே இருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நீங்கள் தங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட் இருக்காது, அவங்களுக்கு ஃபேன் இருக்காது. அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அந்த மாதிரி இவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நம்ம இது பண்ணுறது. எல்லாத்துக்குமே இது தேவைப்படும். ஸோ மலைவாழ் மக்களும் சரி, மீன் பிடிக்க போகிறவங்களும் சரி, குடிசையில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டு. லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கரண்ட் இருக்குது, நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இபி கேபிள் கொடுக்குறாங்க. இபி கேபிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆகும். சார்ஜிங் ஆன உடனே நீங்கள் ஆஃப் பண்ண கூட தேவையில்லை. இது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ கரண்ட்டு இல்லாத இடங்களில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு உங்களுக்கு வயரு போட்டு, அதாவது வயரோடு சேர்ந்து சோலார் பேனலும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்க இல்லையா? இந்த சோலார் பேனலோடு சேர்ந்து இந்த கிட்டோட உங்களுக்கு கிடைக்கிது. இந்த கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு 3000 சம்திங்கில் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது, பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். குட்டியாக இருக்கும், அதுக்கடுத்து பெருசாக இருக்கும், அதுக்கடுத்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 மாடலில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615. இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சம்டைம் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பீஸ் வேணும்னாலும் சரி, 10 பீஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு
ஜாஸ்தி பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க, அதில் இந்த நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு அதிக பீஸ் எடுக்கும்போது ரேட் கம்மி பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு கொரியரில் பண்ணி தருவாங்க. கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு கையிலே வந்து இது பண்ணு. நீங்கள் இங்கே வரணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் கைக்கே வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஒன்று. இனி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே பார்த்தேன் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பொருள் வந்து என்கிட்ட இருக்க பொருள் தான் உங்ககிட்ட காட்ட முடியும். ஸோ அங்கே இருக்க பொருள் மாதிரி இல்லை, இங்கே இருக்க பொருள் மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண முடியாது. என் பொருள் இந்த மாதிரி தான் இருக்குது, என்னகிட்ட இருக்க பொருள் தான் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு தான் நான் ரேட் சொல்ல முடியும், உங்ககிட்ட இது பண்ண முடியும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் நாளை புது வீடியோங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.